ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்க, நாங்கள் எனக்கு சொந்த ஊர் சிறுமலை, எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்த ஊர் நத்தம் உளுப்புக்குடி. நாங்கள் 2 பேரும் சிறு விவசாயி. சிறுமலையில் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் விவசாயம் அப்படின்னு தோட்டத்துக்கு போனோம்னா விவசாயத்தை பற்றி போடுவோம். திண்டுக்கலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நான் ஹெல்த் ப்ராடக்டில் இருக்கேன். அதனால் என்னோடய ஆர்சிஎம் ஹெல்த் ப்ராடக்டை பற்றி நான் ப்ராப்ளம் பண்ணுவேன். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார் அப்படின்றத இன்றைக்கி சொல்கிறேன். நான் இந்த ஏரியாவுக்கு 2010 குடி வந்தேன். அப்போ இந்த ஏரியாவில் எனக்கு யாருமே தெரியாது, யாருமே அறிமுகமான முகம் யாரும் கிடையாது. 2010 இந்த ஏரியாவுக்கு நாங்கள் குடி வந்த புதுசில் இந்த ஏரியாலாம் அப்படியே சீமக்கருவையாக ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அப்போதைக்கு நாங்கள் இடம் வாங்கி திடீர்னு நாங்கள் வீடு கட்டியெல்லாம் வர முடியல. ஒரு சின்ன 10க்கு 10 ஒரு ரூம்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அதில் தான் குடியிருந்தோம். அப்போ எங்களுக்கு ரிலையன்ஸு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஃபேமிலி நீதியாக எங்களுக்கு பழகுனவங்க எங்கள் வீட்டுக்காரோட பிறக்காட்டியும் கூட இவங்க எனக்கு நாத்தனார். எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த நாத்தனார் இவங்க. அப்படிங்கிறதுனால இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு 2 பொண்ணு, இவங்களுக்கு பசங்க கிடையாது. இவங்களுக்கு 2 பொண்ணு தான். 2 பொண்ணில் ஒரு பொண்ணு மதுரையில் இருக்குது, ஒரு பொண்ணு இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. இவங்களுக்குன்னு நாங்கள் தான் எங்கள் பக்கத்தில் எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த 4வது தங்கச்சி எனக்கு நாத்தனா அவங்க. அதனால் ரொம்ப பழக்கம், ரொம்ப ஃபேமிலியாக இருக்கோம். அதனால் நாங்கள் நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்காங்க. இவங்க தான் எங்களுக்கு அன்னைக்கு ஆதரவு கொடுத்தவங்க. அதனால் அன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கக்கூடாது. நமக்கு என்னைக்கு யார் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ஃபேமிலி நீதியாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்கள வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு நாத்தனார் எனக்கு. இவங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அந்த கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிறோம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு அண்ணன் அப்படிங்கிற ஆசைனோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ணன் அப்படின்ற ஸ்தானத்தில் நம்ம வீட்டில் இருப்பாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. என்ன ஃபேமிலி நீதியாக என்ன நம்ம பண்ணுறோமோ அதையெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.